ஆர்வலர்களுடைய பாதுகாப்பு அந்த மாநாட்டினுடைய மூன்றாவது அமர்வாக சொல்லப்போனால் 10 ரூபாய் இயக்கத்தை சார்ந்த யாரும் மேடையில் இருக்க வேண்டாம் என்ற ஒரு அமர்வை உருவாக்கி இருக்கிறார்கள். அது எதற்கென்று தெரியவில்லை. அதற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே இன்னைக்கு யாருமே ஒரு பதவி எடுத்து கொடுக்காத ஆளுகளா இருக்காங்க. அரசியல் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க 10 கூட வளர்க்காம கூட இருப்போம், ஆனா 10 நிமிஷம் பதவி இல்லாம யாரும் இருக்க மாட்டோம்டா அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில 10 ரூபாய் இயக்கத்தின் மூலம் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டு நிகழ்வில் நாங்கள் மற்ற நபர்கள் பூராம் இருங்கள் என்பதை உண்மையாக இந்த நேரத்தில் நினைத்துக் கொண்டு அவர்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் தமிழ்நாடு RTI ஆர்வலர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் முதலில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மிக உரையான நேரத்தில் இந்த பாதுகாப்பு மாநாட்டை பகுதியில் இந்த ஏன் முடிவு செய்துள்ளார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே ஒரு சிறப்பான தேதி. என்ன காரணம்? மீடியாக்கள் என்ன செய்தி வச்சு கேட்டோம்னா, இல்லை, என்னுடைய நம்பர் பிளேட் இல்லாத ஒரு கார் மோது மதுரை ஆதினா மதுரை சொத்து போற அப்படிப்பட்ட ஒருத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொருத்தர் அறியப்பட்ட மேல் பகுதியில் ஆய்வு குழு என்ற பெயரில் கிரனைட் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட
பக்கத்துல வைக்க வச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். அவர்களுக்கு ஆறுதல்
நம்மை வைத்துக் கொள்ளணும். நாம் அதே மாதிரி பல்வேறு இருந்தாலும் நமக்கு மக்களுடைய இனிமேல் நடந்து அதே உங்க எந்த வகையில் சட்டத்தை பயன்படுத்தியதற்காக உங்கள் சமூக செயல்பாடு ஏதாவது மகனா இருக்கலாம் இருந்தாலும் சரி தமிழ்நாடு உரிமை சொல்ல மாட்டேன் பொறுப்பாளர் அது எந்த மாதிரியான தமிழ்நாடு ஆர்வலர்கள் குழு செய்யும் விழுப்புரம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நம்முடைய பிள்ளையார் அந்த பகுதியில் அந்த கிராம சபை தீர்மானம் கிராம சபையில் இருந்த பொழுது ஒரு தாக்கலுக்கு செயல்பட்டு பண்ணி கொடுத்திருக்கோம். அதனால தமிழ்நாடு எந்த இடமா நம்ம வருவோம் எங்களுடைய தொடர்பு கொள்ள மேலும் தமிழ்நாட்டில் கூடிய சமூக செயல்பாடுகளுக்கோ மிரட்டல் நபர் யாரா இருந்தாலும் அவரை நாம் சந்திப்போம் என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய அறிவிச்சு நம்மை உற்சாகப்படுது. உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய
அவர்கள் அவர்கள் யார் மத்திய அமைச்சர் மிகச்சையானது என்று நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு உறுதி கொண்டு இந்த ஆட்சியை என்ற ஒரு வலிமையான ஆயுதத்தை கொண்டு எல்லா தளங்களிலும் பயணிக்க முடியும். இதை தமிழ்நாட்டிலே நாங்கள் மாணவர்கள் அங்கே நிரூபித்துக் கொண்டு சில இடங்களிலே அந்த குருவை மீறி அப்படி மாறிய ஒருவர் தான் அந்த விருது மாவட்டத்திலே எங்கிறது என்பதை மூலமாக பல்வேறு கட்சிகள் தங்களுடைய அறிக்கையாக மாறி இப்பொழுது நன்றி பாதுகாப்பு ஏன்
பாதுகாப்பு தேவை அப்படின்னா ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி தான் ஐயா இருந்ததுனாலதான் அவங்க வந்து சமூக இயக்கங்களை இருந்தால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு கும்பு, நமக்கு ஒரு ஏதாவது பணிகளை செய்ய சாமானிய மக்களாக இல்லாம ஒரு மாற்றத்தை எல்லாரும் அது ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆனா ஒரு அரசியல் ஒரு அமைப்போட இடத்துக்கு தான் பிரச்சனை பண்ணாரு. அங்க மாசம் வரைக்கும் சொல்லி நம்ம தொடர்பு பண்றாரு. கடை எடுக்கிறது ஒரு சில வாங்கி கொடுங்க. ஒரு செய்தி இந்த மனு எதுவுமே நமக்கு நம்ம மேல கை நடத்துறோம்.
அதே மாதிரி வீட்டுல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து சமூக அளவில் நீங்க அந்த மாநாட்டு கட்டாயம் சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஒரு 5 தொடர்பு கொடுத்து அவங்க பேருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க யாருமே இங்க வரல. அவங்க ஏதோ யாருமே வாங்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்து தாள் அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரச்சனை இந்த பஞ்சமில்ல பிரச்சனை 2023 நம்ம கையில எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது பஞ்சமில்லத்தை எடுத்திருக்கீங்க, சாதாரண பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை வரும். அப்படி உங்களுக்கு தாராளம் சப்போர்ட் என்ன பார்த்துக்கிட்டது கலந்துக்கிறோம். இது போல ஆங்கிலேயர்கள் கிடையாது. 12 லட்சம் ஏக்கர் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா 2 லட்சம் ஏக்கர் இது வந்து 10 ஆண்டுகளுக்கு யாருக்கு செய்வதாக இருந்தாலும் ஒரு பட்டியல் விற்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் ஏக்கர் பஞ்சமில்லம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்குன்னா ஆக்கிரமிப்பு இருக்கு. யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க? தனிநபர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, எல்லாமே கட்டணம் மாறிடுச்சு. இப்ப ஏன் பாதிக்கப்பட்ட சொல்றேன்னா, உங்க அப்பாவோ தாத்தாவோ இந்த நிலத்தை வந்து கண்டிப்பா வாங்கிருப்பாங்க, வாங்கிருக்க கூடாது, ஆனா வாங்கிருப்பாங்க. என்ன பண்ணிருக்காங்க, கடந்த 2003ஆம் ஆண்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 2010 இந்த பஞ்சத்தை கண்டுபிடிச்சு அந்த உரிய மக்கள் வந்து ஒப்படைக்கணும். மற்ற நிலங்கள் தொழிற்சாலைகளுக்காக அரசு வந்து ஒரு நிலம் இழப்பீடு வந்து அரசு கொடுக்கணும். இழப்பீடு என்பது கிடையாது. வந்து அந்த அரசு நிலத்தை செஞ்சுருவாங்க. இந்த நிலத்துக்கான இழப்பீடு எடுக்கவே மாட்டாங்க. அதனால முதல்ல தெரிஞ்ச சமூகம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்ல, பொது சமூகம் தெரிஞ்சுக்கங்க. பாதிக்கப்பட போறீங்க, காசு வாங்கிங்க, நீங்க யாரையும் ஏமாத்தல, காசு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிருக்கீங்க. அந்த நிலம் நினைக்கலாம் காசு டாக்குமெண்ட் எல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எத்தனை ஆண்டுகளும் பஞ்சம் உறுதியாக மீட்கப்படும். அந்த மாதிரி இந்த உரிய போகும். அதனால இது சம்பந்தமான விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்கு. அது யாருமே ஏற்படுத்தல அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயம் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்த 10 ரூபாய் மகிழ்ச்சி. கருப்பு தகவல்களை ஒரு ஒருத்தர் வந்து சொல்றது பாராட்டு
அப்ப நான் நினைக்கிறேன் சொல்றேன் கருப்பு வந்து சொல்லும் பொழுது எல்லாரையும் அவர் திரும்ப தூக்கி திரும்ப திரும்ப போகுது ஒரு சில விஷயங்கள் வந்து வருவாரு அதுக்கு தேர்வு செய்வாரு யார் வந்து இந்த வெள்ளி மோதிரத்துல கொட்டுவாங்க, வைர மோதிரத்துல கொட்டுவாங்க, மட்டுமல்ல நான் மட்டுமல்ல தேர்வு செஞ்சார். ஆனால் என்னைக்குமே திரும்ப அவர் இன்னைக்கு ஒரு குழந்தை குணமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எங்க சென்றாலும் அவரை அப்பா சொல்லி நான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிடுவேன். அப்பதான் ஒரு விஷயத்தை உன்னை நோக்கி அப்படிங்கிற செய்தியை பழக்கத்தை எனக்கு அப்பா இந்த சொல்வதற்கு கூட வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு மனிதன் உயர்வதற்கு வித்தியாசமான விஷயங்கள் வந்து நீர் பஞ்சபூதங்கள் இல்லாட்டினா இன்னைக்கு மனிதன் முடியாது. அப்படி அர்ப்பணித்து பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய ரமேஷ் பாபு அவருடைய அனுபவத்தை 5 நிமிடத்தில் நான் மூடு பகிர்றேன். இங்கு காலையிலிருந்து கூடியும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க 60 தண்ணி வரல, ஒரு நாள்ல 60 தண்ணி வரல. ஒவ்வொரு ஆண்டும் செலவு நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பல பேர் கேஸ் அந்த மனம் எல்லா கேஸையும் ஒண்ணு இல்லை, தண்ணீர் வராது அப்படின்னு கோர்ட்ல எழுதி கொடுத்தாங்க. ஒண்ணு அதன் பிறகு என்னுடைய கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முயற்சி செய்து பல நிறுவனங்களையும் பல நபர்களையும் அணுகிடும் போது அரசாங்கத்தால் முடியாததை உன்னால செய்ய முடியும், நீ என்ன செய்து விடலாம், வேண்டாம் வேலையை பாருன்னு சொன்னாங்க. சீட முயற்சியால் அந்த கால்வாயில் பணி செய்த ஒரு நண்பன் ஆலோசனை நாங்கள் 10 பேர் 11 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் வேலையை தொடங்கினோம். முதல் ஆண்டு 18 நிரப்பினோம்.
2ஆம் ஆண்டு 120 ஏரிகள் நிரப்பினோம். அந்த நேரம் அதுல ஒரு இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தல் கட்டணும். அதுக்கப்புறம் இப்ப 5 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 200 ஏரிகள் இப்போ இந்த அரசியல் அந்த புயல்ல போயிடுச்சு. ஆக மறுபடியும் ஆரம்பிச்சாகணும். இந்த காலகட்டத்தில் சமூகம் இந்த விழா நடக்கும் போது எனக்கு எங்க பகுதியில் அவருடைய வந்திருக்கேன். ஏன்னா உயிரோவியம் 10 ரூபாய்க்கு மேல்மலையிலும் இங்க பதிவு பண்ண அந்த அவசியம் பதிவு பண்ணணும். ஏன்னா 10 ரூபாய்க்கும் அந்த கால்வாய்க்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனால் இவர்கள் எங்க மாவட்டத்துக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து போராட்டம் செய்திருக்கிறார்கள். இதை நான் மாட்டேன். இப்பொழுது பாதிப்பு மற்ற நண்பர்களும் அப்படி வந்தால் அது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய இடியாக, ஒரு சமூகங்களுக்கு ஒரு பாதிப்பு இந்த சக்தி ஒரு பெரிய இருக்க வேண்டும் பற்றி சொன்னாங்க. அவங்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அவருக்கு நிரந்தரமாக பாதிக்கிறது. மற்றவங்களும் சமூக போன ஜாபரி வந்தது உனக்கும் வேணுமா, உங்களை வேலை பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்க குடும்பத்திலையும் சரி, கூட்டு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போறதா எவ்வளவு பாதிப்பு போடுறது என்னை சார்ந்த நல்ல தெரியும். அதனால ஒரு சில யோசிச்சு ஒரு பெரிய நிறுவனங்களோடும் பெரிய அமைப்புகளோடும் உறவு கொண்டு நமக்காக ஒரு திட்டங்களை வாங்கியிருக்க. அந்த திட்டங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா நம்முடைய சங்கம், நம்முடைய அமைப்பு தமிழக பெரிய வளரும். நம்ம அமைப்புல பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றதுதான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சின்ன இருக்காது. ஐயா நம்ம எத்தனை பேர் வாங்க சரி, தோராயமாக 1 லட்சம் பேர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இப்போ 1 லட்சம் பேரும் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டால் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தால் அந்த அமைப்புடைய எவ்வளவு கணக்கு பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு அந்த அமௌண்ட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்முடைய அமைப்பு இன்னைக்கு ஒரு 1 லட்சம் பேர் அடுத்த ஆண்டு 1 கோடி பேராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய விஷயம் இல்ல. பேரே 10 ரூபாய் சாப்ட்வேர் பண்ணி அது பண்ணலாம். அடுத்து வந்து மத்திய அரசாவுடைய திட்டங்கள், மத்திய அரசோட திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சேரல. அதுக்காக ஒரு நண்பர் கோயம்புத்தூரை சேர்ந்த துரை என்ற நண்பர் தனியார் வங்கி ஆரம்பிக்கிறார். அந்த வங்கி எஸ்டிடி பூத் மாதிரி, எஸ்டிடி ஐஎஸ்டிபிசி வருது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு முக்கியமான போகுது. அதை நம்ம நிர்வாகிக்கும். நம்ம தான் பேங்க் மேனேஜர், நம்ம தான் ஓனர். நம்ம மானியக்கடன் யாரா இருக்கணும், யாரை கொடுக்க முடிவு பண்ணலாம். இப்ப சமூகங்கள் மானியக்கடன் கொடுக்க வரும்போது இப்ப எங்க மாவட்டத்தில் ஆண்டுக்கு 15,000 கோடி திரும்பி போகுது. அந்த பணம் திரும்பி போகாமல் நம்ம மூலியமாக நம்ம பயனாளர்களுக்கு நம்ம 1 கோடி பேர் இருக்காங்க. நம்ம சமூக வங்கியாக ஒரு பேங்க் வருது. அந்த பேங்க் நம்ம போன் அந்த பேங்க் நடத்தலாம். 994 இந்த வங்கி நம்முடைய இந்த வங்கி நம்ம நடத்தலாம். இதனால நம்ம வந்து மானிய வாங்கிக்கலாம். 2வது திட்டம்
இல்ல நம்ம இடத்துல அதுவே அன்றே இப்பொழுது இந்த மேடையிலே சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் 10 ரூபாய் சமூக ஆர்வலர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாங்க அண்ணாதுரை அந்த நிகழ்ச்சி அவருக்கு அண்ணாதுரை கிளம்புறதுக்காண்டி எதிரான அண்ணன் இருப்பதாக அந்த நிகழ்வுக்கு போக முடியும். ரொம்ப சந்தோஷம். இருந்தவங்க நான் மாநாட்டினுடைய சமூக ஆர்வலர்கள் அப்படின்னா அவரை இறக்கி இருக்க மாட்டாங்க. அவர் சங்கடம் செய்யாது. அருமைக்குரிய என்னுடைய நம் அனைவரும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் இந்த ஒரு இனத்தையே அடையாளமாக இருக்கக்கூடிய டிராபிக் ராமசாமி அவர்களுடைய நினைவு விருதுநகர் நகரம் என்பது விருதுப்பட்டியாக இருந்து நகரமாக மாறிய இடம். இந்த இடத்திலே விருதுநகர் என்கின்ற நேர்மையும் எளிமையும் அதே நேரத்தை அந்த எல்லாம் கொண்டு வந்து தமிழக முன்னாள் முதல்வர் இன்று வரைக்கும் அவருடைய ஆட்சி என்பது இங்கே பலருக்கும் கனவு ஆட்சி. என்ன தமிழகத்திலே ஆட்சி நாங்கள் திரு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது வீரம் சென்ற மிகப்பெரிய
இவர் தொகுதி மறந்துட்டேன். சரிசமமாக கொண்ட ஒரு மாவட்டம். இந்த வளர்ச்சியை அடிப்படை காரணமாக விருதுப்பட்டியை விருதுநகராக மாற்றிய எங்களுடைய அருமைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண்ணில இன்னைக்கு சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு மாநாடு என்ற இந்த இரண்டாவது மாநாடு ஒவ்வொரு மாவட்டம் மாநாடு செல்லுகிறது. மாநாட்டை முதல்ல அறிவிக்கும் பொழுது அருமைக்குரிய எல்லா மாவட்டங்களுக்கும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு அறிவித்து அதனுடைய முதல் மாநாட்டை வெற்றிகரமாக மாசம் அந்த மாநாடை தொடர்ந்து இரண்டாவது மாநாடு இன்னைக்கு இங்கே நடக்குது. இரண்டாவது நாட்டில் நாம் சங்கமிச்சிருக்கோம். இதுல பல்வேறு அமர்வுகள் பேசுறோம். இதே போலவே நாம் வந்து அப்படி நடக்கூடிய என்பது எப்படி நம்முடைய அருமைக்கு மாநில துணை மாவட்ட அருமை அக்கா ஜோதிமுத்து அக்கா இணைஞ்சு இந்த பூர்வமான 10 ரூபாய் ஏக்கம் வந்து ஒரு சின்ன கட்சி கட்சி ஒரு அரங்க கொண்டு வந்து உட்கார்றதுக்கு நமக்கு தெரியும். ஒரு கட்சி ஒரு அமைப்பு வந்து பிரதிபலன் ஏற்படுத்த அமைப்பு ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பெரும்பாலும் அடுத்த மாநாடு எப்ப நடக்கும், அடுத்த நிகழ்வு நடக்கும் வாட்ஸ்அப் செய்தி அடுத்த நிகழ்வு வச்சிருக்கீங்க, எப்போ வச்சிருக்கீங்க, நான் எதுல வரணும், யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இல்ல. ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு அந்த கலந்துக்கிறவங்க 10 ரூபாய் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பாதுகாப்பு மாநாட்டினுடைய செய்தி உண்மையிலே இந்த பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு ஏன் இன்னைக்கு முக்கியத்துவமா இருக்குன்னு அருமைக்குரிய அண்ணாதுரை அண்ணன் அவர்கள் நமக்கு நீண்ட நேரம் நம்ம நிறைய விஷயங்களை சொன்னார். அது நம்ம ஒரு சின்ன பேசும்போது கூட நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டு சொன்னாரு. ஆனா அது அல்ல, அது நல்லா தெரியும். முதல்ல அவருடைய கேஸ் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல அவர் என்ன ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸே ஆக்சிடென்ட் க்ளோஸ் பண்றதுக்கு திருமயத்தை ஏற்பாடு செய்து இது ஒரு ஆக்சிடென்ட் வழக்கு அப்படி முடிக்க நடக்கும் பொழுது அந்த ஆக்சிடென்ட் அங்கு சின்ன சலசலப்பாகி அவரோடு இணைந்து கனிமவள கொள்ளைக்கு எதிரான கூட்டமைப்பு தமிழ்நாடு அந்த கூட்டமைப்புக்கு செய்தி வருது. அதுல நம்முடைய அருமைக்குரிய தோழர் கம்பூர் செல்வா மதுரை அவருக்கு தகவல் வருது. அவர் வந்து எங்களுக்கு நம்முடைய எல்லாருமே தொடர்புக்கு போறாரு. திருமயத்தினுடைய நிலையத்தையே வச்சு அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிடுறாங்க. இது சம்பவம் நடந்து 2வது நாள் ஆயிருது. 3வது நாள் உண்மை கண்டறிவு என்ற அடிப்படையில் நம்முடைய அண்ணாதுரை அண்ணன் அவர்கள் அப்புறம் நான் எல்லாமே அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு நேரடியாக போய் அவங்க வீட்டுல போய் விசாரிச்சுட்டு அந்த விஷயம் கேட்கும் பொழுது அப்பதான் டிரைவர் இது ஆக்சிடென்ட் கேஸ்ல இது இடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நேரடி ஒளிபரப்பு பல சமூகங்களுடைய அழுத்தத்தின் மூலமாக திட்டமிட்ட அப்பதான் மாறுது.
மாறிய பிறகு ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் ஆதரவு நம்மளே கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்வலுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இது நடந்துட்டே இருக்கும் போது சேம் டைம் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்ஸ்பெக்டர் மேலையும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் புதியரசன் வந்து எடுக்கப்பட்டது. இந்த கேஸ் பாஸ் பண்றாங்க. அரசு முடிச்சாங்க. எல்லோருடைய ஜவுபூரில் ஒரு வீட்டு வாசல்லையே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய சமூக கூட்டமைப்பினுடைய ஒரு கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. கண்டன முழக்க சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பு நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஜவுபூரினுடைய கேஸ் இன்னும் கவனம் அனைவரும் கேட்கிறாங்க. குடும்பத்திற்கு பல கட்சிகளுடைய தேமுதிக கட்சி வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஆர்ப்பாட்டாங்க, திரு சீமான் வந்து ஆர்ப்பாட்டாங்க. இப்படி கட்சிகள் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அனைவரும் சேர்ந்து செயலின் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரையிலேய அருமைக்குரிய காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான இயக்கத்தினுடைய தோழர்கள் அண்ணன் அவர்களும் அதே சகோதரர் ஆசிர் அவங்க எல்லாம் இணைஞ்சு வழக்குகளை வந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் இந்த கேஸுடைய வலுத்தனால சமீப கூட பார்த்துக்கலாம். இந்த கல்குவாரி உரிமையாளர்களுக்கு குண்டாஸ் பாஞ்சிருக்கு. குண்டாஸ் பண்ணது மட்டும் இல்லாம நம்முடைய உயர்நீதிமன்ற மறுக்கிளையில 2 முக்கிய கோரிக்கைக்கான ஒரு வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சவாலுடைய அந்த இடத்துல வந்து நாம் இல்ல, நம்ம போராட்ட அடிப்படையில அங்க வந்து இத்தனை வேலை செஞ்சனால செய்தவர்கள் நம்முடைய எல்லாருமே மகன் பயணிச்சு எட்டும் வரை சரி சரி அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம சமூக ஆளுக்கு ஒரு ஒரு குரல் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கணக்கு காமிச்சிட்டோம், இன்னைக்கு நம்ம போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம், இது என்ன ரிசல்ட் ஆனா நமக்கு என்ன அப்படின்னு நாங்க போயிட்டோம் அப்படின்னு நீங்க இருக்க யாருமே என்ன எப்போதுமே ஒரு தொடர் ஃபாலோ அப் நம்ம கிட்ட இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செஞ்சி ரமேஷ் பாபு அண்ணன் கூட சொல்லும் பொழுது சொன்னாரு, இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நீர்நிலையை மீட்கணும் என்ன அவசியம் இருக்கு, அங்க வந்து அப்படின்னு சொல்றாரு. பல வேலைகளை செய்வதற்கு ஒரு நம்ம கிணத்திலிருந்து தண்ணி எடுத்து நல்ல தண்ணியை எடுத்து நல்ல தண்ணியா மாத்த போறோங்கிற வேலை செய்யல, அறிவார்ந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே அது எப்பயுமே நீங்க நினைக்கிற மாதிரி வேலைகளை வந்து சமூக அளவில் புரிய வைக்கிற கஷ்டம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் இப்படி செஞ்சா இப்படி சொல்ல முடியாது. இங்க கூட இதே மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து மோசமா வஞ்சிரு கடுமையா வஞ்சிரு வஞ்சோடனே அப்புறம் கொலை மிரட்டல் விட்டு, அப்போ இந்த கொலை மிரட்டல் விட்டு
மருத்துவர் வந்து பதட்டத்தோட வந்து தாக்குதலான பிறகு அண்ணனுக்கு போன் பண்ணிக்கிறார். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு போன் தவறு, நீங்க தாக்குதலுக்கு உள்ளானவனே ஒண்ணு காவல்துறைக்கு நீங்க போன் பண்ணிருக்கணும். நீங்க எனக்கு போன் பண்றதுனால நான் கால் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் பேசுற மூலமா உடனே எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க. உங்களுக்கு துணைக்காக கொடுக்க முடியும். உங்கள் குரலாகவே நாங்கள் மாறணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை முதல்ல சமூக ஆர்வலர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்க ஒரு கலா ஆசிரியத்தை புரிந்து கொள்ள நம்ம வந்து கொலை முயற்சி செய்யறாரு அப்படின்னா கால் பண்ண அந்த இடத்தில் இருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமா போய் நீ போய் நேரா மருத்துவமனை நீ அட்மிட் ஆகு. இதுதான் அவர் கொடுக்க கைடன்ஸ். நாங்க இருக்கோம், நீங்க இப்படி பார்த்து சண்டைக்கு இருக்கு. பிறகு அவர் நின்ற இடத்துல இருந்து அப்புறம் ஒரு மெடிக்கல் மெமோ அதை கிரியேட் பண்ண பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். எஃப்ஐஆர் பதிவு செய்ய பிறகு அது டெத் ஆகி நோ ஆக்ஷனுக்கு போகும். நோ ஆக்ஷனுக்கு போகும்போது நான் அண்ணன் உள்பட்டு உள்பட்டு வாசல்ல பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர் வந்து என்னன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள போறார். இப்படி ஒரு ஒரு விஷயம் அப்புறம் அவருடைய அவர் என்ன செய்யறாரு நம்ம பேச முடியாது. நம்ம தொடர் வந்து வெளியே போயிட்டாரு. ஆனாலும் கூட அவருக்கு செய்த உரிகள் நம்ம அவர் செய்த அந்த சட்ட அறிவுரைகள் அவர் உருவாக்கிட்டு அவர் பகுதியில் ஏதேனும் சமூக ஆர்வம் அதே அவர் செஞ்சு கொடுங்கதான் எங்க வேலை. ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு மையப்புள்ளியில் இருந்து இயக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு சமூக ஆர்வலருடைய பிரச்சனைகளை அந்தந்த சமூக ஆர்வலர்கள் தங்கள் சொந்த காலில் நின்று எல்லோருக்குமே வந்து அந்த காலில் நின்று அந்த உங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு உங்களை தூக்கி தோல் எங்க பயணத்தை மேற்கொள்ள பல வந்து எங்க பேரை நீங்க செய்யுங்க, அது இயக்க நடத்துங்க. அதுக்கு தான் வந்து அளவுல இருக்கீங்க. 100 பேர் எல்லா மடத்துலயும் வச்சிருக்கீங்க, 200 பேர் வச்சிருக்கீங்க. எங்க ஆர்ப்பாட்டம் சொல்லி ஒரு சேர்த்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான சமூக பார்க்கும் மாட்டல எடுத்துரைக்காங்க. ஒரு பிரச்சனை வருமா 100% வரும். நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க கேள்வி சந்தேகமாகவே கேட்க வேண்டாம். சோசியல் எல்லாருக்குமே 100% பிரச்சனை வந்து தீரும். அது எந்த மாற்றம் இதுல வேறு கருத்து அப்படி சோசியல் செய்வேன் எனக்கு பிரச்சனை வரலன்னா நீங்க சோசியல் ஒரு கருத்து போயிடும். பிரச்சனை வராமல் சோசியல் செய்ய முடியாது. நீங்க இல்ல மரணம் கூட முடியாது. சோசியல் ஒர்க் தான் மரணது. எங்க போய் இந்த இடம் அரசாங்கம் பண்ணிட்டு பாருங்க, போலீஸ் வந்துடும் யாருக்கு நட்டுங்க. ஏன் சோசியல் ஒர்க் பண்றீங்க தனி உரிமை கேட்பாங்களா? சோசியல் ஒர்க் பிரச்சனை என்பது வருமான வரும். நம்ம ஒரு சவாலாக என்னை பொறுத்தவரை பல பயணங்கள் வேறு பேருல கார்ல இதே விருதுநகர் வண்டி முன்னாடி 2 வீலர் ஆரப்பாளையம் வரைக்கும் இங்க இருந்து ஓட்டிட்டு போயிருக்கேன். 2 வீலர்ல நின்று இருக்கோம். போற வழியில கருத்துக்களை சொல்லி வருவாரு. அப்படி வரும்பொழுது அவர் சொல்றது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க,
உங்களுக்கு கஷ்டங்கள் வருமானம் வரும். நல்ல பணிகள் யாரை பாதிக்கும் என்று சொன்னால் யாருக்கு சமூகம் நீங்க ஒரு நல்ல வேலை செய்றீங்கன்னா அது அவரை பாதிக்கும். ஒரு சட்டம் மக்களை ஒரு 100 பேர் சட்டம் அந்த ஆபீஸ்ல சட்ட அறிவு கூட்டம் அப்படின்னா எஜுகேட் பண்ண இந்த அவருடைய வரக்கூடிய வருமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியவில்லை. நிச்சயமா வரும், எனக்கும் வரும், வரும், எல்லோருக்குமே வரும். அப்படி வருது அந்த வரக்கூடிய விஷயத்தை கையாளுவது இந்த அடிஷனலா பெறுறோம். கொல்லிமலை சனி ஞாயிறு உட்கார்ந்து பேசுவோம். இன்னைக்கு மனுஷனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாரும் நினைக்கிறான் செய்ய மாட்டேங்கிறான். இடப்பெயர்ச்சி என்னன்னா நல்ல விதிக்காக மாட்டேங்கிறான். சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு என்பது பின்னாடி வேலை பார்க்கறவங்களுக்கு இங்க பின்னாடி இருக்கக்கூடிய நடத்துக்காரங்களுக்கு இங்க சிவாஜிக்காரங்களுக்கு அருப்புக்கோட்டையில இருந்து இங்க வரதில்லை. ஆனா யாரு ஊட்டியில இருந்து வந்துருவாரு, யாரு ஊட்டியில இருந்து இங்க வந்துருவாரு, கன்னியாகுமரியில இருந்து இங்க வருவாரு. இந்த சுத்தி இருக்கிற மக்கள் இல்ல. ஆனாலும் கூட ஏன் இங்க நம்ம இதை எஜுகேட் பண்றோம்னா இங்க இத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும். இதை சுத்தி இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆய்க்கிட்டு இருக்கு. மத்திய அரசுடைய உளவுத்துறை பிரிவு அவர் வெளியிட்டதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா இந்திய தேசத்திலேயே அதாவது வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவிற்கு ஒரு மாநிலத்தை வாழ 4 இடங்களை சட்டப்பயிற்சி நடக்குது என்றால் அது தமிழ்நாடு. அவர் வந்து டெல்லியில் எழுதி கொடுத்திருக்கார், அவர் டெல்லியில் எழுதி கொடுத்திருக்கார். கேரளாவில் படிப்பு மிக முதல் என்று பெயர் பெற்ற கேரளாவே கண்ணூர்ல, திருவனந்தபுரத்துல, கொச்சியில, கொல்லத்துல, திருவனந்தபுரத்துல புதுசாகும் சட்டப்பயிற்சி. கர்நாடகாவில், ராஜஸ்தான்ல இல்ல, அஸ்ஸாம்ல இல்ல, மத்திய பிரதேச இல்ல. அவர் சொல்லிருந்தாரு, தான் சொல்லணும். ஏன்னா நான் வேற இருக்கும்போது நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், நீங்க நிறைய நடவீங்க. நான் இந்த டிரான்ஸ்பர் ஆகப்படாதுன்னா சொந்தக்காரங்க ஒரு ஊர்ல 4 பயிற்சி நடத்தக்கூடிய மாநிலமாக
இந்த மாநிலத்தை மாற்றிய ஒரு காக்கா என்பவர் விஸ்வராஜ் அண்ணன் அவர். எந்த மதமே கிடையாது. அவர் அறியாத ஒருவர் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது என்கின்ற தவிர்க்க முடியாத இடத்துல போய் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு இருந்தது, அது ரத்தாச்சு. ரத்தவனே சொன்னார், இல்ல வேணாம் நான் இங்க போறேன், அக்கா ஜோதி அக்கா என்னுடைய அறிமுக சொல்லிட்டு இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆள் எஜுகேஷன் ஆகுறாரு, அறிவுறாரு, தீர்ப்பதற்கான அப்படி ஈடுபடும் பொழுது அவருடைய பெயர் சாதாரண மனிதனாக இருந்த அவருடைய பெயர் என்பது சட்டத்தின் மூலமாக சமூக பொறுப்பாளர் மாதிரி தன்னுடைய பணியை அந்த நகரத்தில் செய்ய மேற்கொள்றார். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் அவருக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வருது. அது எந்த வருது, வேறு விதங்கள்ல அதனுடைய பிரச்சனைகள் வருது. பகிரும் போது தெருவில் இருக்க தெருக்கங்கள் மூலமாக வருது, அந்த ஊர்ல இருக்க ஜாதி சங்கத்தில் இருந்து வருது, அந்த ஊர்ல வருது, பல்வேறு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் அவரை சந்திச்சேன்னு யாருமே போட்டது கீழே. ஆகவே ஒதுக்கீட்டான ஆளு தனக்கு பிரச்சனை என்று உங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும். அது எந்தெந்த வரும் வரும், மூலமாக வரும், அரசியல் வரும், குறிப்பா அரசு மூலமாக வரும், உள்ளூர் மூலமா வரும். இது என்ன வரும்? சரி, எப்படிலாம் வர முதல் ஆய்வு செஞ்சுட்டு அது ஆய்வு அன்னை எடுத்தோடனே சொல்லுவார், தன்னுடைய பயிற்சி துவக்கத்திலே சொல்லுவாரு, நீ எடுத்தோடனே கல்குவாரி மேட்டர்ல கை வைக்காத, கல்குவாரிக்கு ஆட்டி போடாத. நமக்கு கிடைச்ச எலி யாரு? விஏஓ. விஏஓ தான் நமக்கு கிடைச்ச எலி. எலிகிட்ட போய் எல்லா மருந்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணு, எல்லா ஆர்டியையும் தாலுகால எழுதி டெஸ்ட் பண்ணு, எல்லா ஆர்டியையும் ஊராட்சி எழுதி டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணி மருந்து சக்சஸ் அடுத்த இடத்துக்கு போகணும். என் கூட வந்தவனே நீ நல்ல விஸ்வராஜ் கல்லூரிக்கு வந்தவனே, நீ கல்லூரிக்கு வந்துட்டு போகணும்னா ப்ரீகேஜில படிச்சிருக்கணும். போய் நீ வந்து அங்க போ, ப்ரீகேஜில அப்புறம் நம்ம ஆளுகள்கிட்ட சட்டறிவு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு இதே அமர்வுல போய் வழக்கு குறித்து பேசுங்க பொழுது அதுல பலர் ஒருத்தர் எஃப்ஐஆர் நம்பர் மறந்துட்டு நம்ம அவங்களை எப்படி எஜுகேட் பண்ணிருக்கோம்? எஃப்ஐஆர் தன் மீது போட எஃப்ஐஆர் நடக்கிறத நம்ம எஜுகேட் பண்ணிருக்கோம். அது தன் வழக்கு வந்து அப்படியே வந்து சொல்ல அவருடைய முதல் பழைய பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நான் அவர் முதல் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நீ வந்து ஒண்ணு செய்யாதப்பா, நீ முதல் பேப்பர் பேனாவை எடு. அவர் சொல்லி கொடுத்தது. இப்பெல்லாம் அவர் எடுத்து நீ வந்து போன்ல எனக்கு கைட் பண்ணது, டே உன் பிரச்சனை என்ன, நீ இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பேன், வேகமா புலம்புவேன். நீ நிதானமாகு, ஒரு பேப்பர் எடு, ஒரு பேனாவை எடு, உடனே எழுது, உனக்கு என்ன தேவை அதை நீ வகைப்படுத்து. எவ்வளவு பெரிய அறிவு எனக்கு வந்து 15 ஆண்டுக்கு முன்பு பாருங்க. நான் சொல்லியானே எங்க ஊர்ல வந்து லைட் எரியனே, மாநகராட்சி லைட் எரியலனே, கொசு மருந்துல ஊழல் பண்றானே, அண்ணே இந்த மாதிரி மேற்கு காசு எடுத்தானே, எம்எல்ஏ வந்து ஃபண்டை இப்படி பண்றானே, இப்படி அவர்கிட்ட புலம்புறது. எல்லாம் எழுதியா குடிக்கல, ரோடு போல வந்து எங்க ஊர்ல வந்து கொசு மருந்துக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன். 5 கோடிக்கு வருதுன்னா 2.5 கோடி அப்படி. இது
இதுல என்ன எடுக்கணும்? தெருல தனி வரலையா பிரச்சனை உனக்கு? இப்போ தண்ணி வந்துருச்சு. ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை என்பது அவர் சொல்லி கொடுத்ததை சொல்றீங்க, நான் சொல்லல. ஒரு பிரச்சனை முதல்ல கற்பனையா இருக்கும், இருக்கும், உன்னுடைய தேவையா இருக்கும். அதை தெரியும். கற்பனையில கண்ணுக்கு இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை எது ஒரு வாரத்துல முடியும், எது ஒரு மாசத்துல முடியும், ஒரு வருஷத்துல முடியும், முடியவே முடியாது. வகை 3 நாள் முதல்ல செய்ய. ஆனா பொறுமையா நாம சமூக எடுத்த உழைப்புக்கு வாரி காலியா இருக்கணும். ஊராட்சியில கல்குவாரி எடுத்துங்க. முதல்ல ஆய்வு செய்து சமூக பொறுப்பாளர் தன்னுடைய ஊரை ஆய்வு செய்து அந்த தன்னுடைய ஊர் பிரச்சனைகளை எழுதிக்கணுங்க. பிரச்சனை இருக்க என்ன பிரச்சனை நீங்க ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை போராடினா தண்ணி 3 நாள் 30 நாள்ல வந்தே தீரும்னாரு. எப்படி தடுக்க மாட்டாங்க, நீ வேணா வேலை பாடுறது வந்துச்சு. 2 ஸ்பெஷல் இறக்கி விட்டு பிடிக்க மக்களை போட்டுருக்காங்க. இருக்க மாட்டேங்க. எங்க பாட்டியை சொல்லிடுறேன். வஞ்ச பிறகு வரி கொண்டு வந்து வஞ்சான் தெருக்கு என்ன சொன்னா, நீ 4 மனு கூட போட்டு நான் கேட்கிறேன். இவர் சொன்னதுன்னா வந்து அடையாளப்படுத்தி நீ காட்டு. அப்போ ஒரு ஊர்ல எல்லாம் கிடையாது. ஒரு பேர்ல 2 பேர் 2 பேர் நம்மால் அவனை இப்படி 2 வேலையை இருந்து ரோடு பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வரக்கூடிய மாநகர போலி பிரச்சனை. போறோம் அப்படின்னு சொல்ல அளவு அப்படின்னு சொல்ல அளவு இருக்கு. அடையாளப்படுத்தணும். எப்படி அடையாளப்படுத்தணும்? அப்படி அடையாளப்படுத்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர் அருமைக்குரிய நீங்க சாதாரண நினைச்சுறாங்க. நான் வந்து 3-4 நாள் போய் தங்கிருக்கேன். அந்த ஊர்ல வந்திருக்காங்க. அந்த ஊர்ல அந்த ஊர்ல தண்ணி ஊர்ல சொல்றாங்க, அக்கா நீங்க ஏறுங்க ஒட்டை எதுவும் நான் இல்ல. அப்போ தன்னுடைய நீங்க உண்மையே மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அருமைக்குரிய சகோதரர் அருமைக்குரிய ஐயா சேசிலன் அவர்கள் இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது சாலை போடுவதிலே இந்த சரியான சாலை போட நீங்கள் வந்து
இது எதிர்ப்பு இல்லை, கேட்பது எல்லாமே பொது பிரச்சனையா இருக்கு. அப்ப அவங்க வந்து உத்தரவிடும் பொழுது இந்த ஊர்ல வேலை நடக்க ஆரம்பிக்குது. இப்படி சமூக ஆர்வலர் சமூக பொறுப்பு வேலைகளை முதல்ல பட்டியலிடான வேலையே முதல் செய்ய கூடாது. அடுத்து எனக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு வருகிறாரோ அவங்க நீ நூத்துக்கணக்கான ஆளுவாங்க ஊர்ல ஆலோசனை கிடையாது. எப்படி பட்டா சொல்ல தெரியாது, எப்படி சொத்தை சொல்ல தெரியாது. அதனால நீ ஆலோசனை பிரச்சனை எடுத்துக்கிட்ட. இப்ப நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சமூக பொறுப்பு நடந்து கொள்ளும் பொழுது தனி பிரச்சனை நல்லா ஆலோசனை, அந்த தனி பிரச்சனையை கூட்டிக்கிட்டு தெரியாது, பெரிய வகை உணர்வு வரும். இல்லாட்டினா இன்னொரு பேர் கொடுத்துருவாங்க, அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. இவர் ஒண்ணு இல்லைங்க, சமூகம் சொல்லிட்டு தாலுகாசில இவருக்கு பட்டா கொடுங்க பாரு, நம்ம பட்டா ஃப்ரீயா நம்ம வாங்க வேண்டிய லஞ்சத்தை அவர் வாங்கிட்டு போயிருவாரு. இவர் ஒரு நவீன புரோக்கர். முதல்ல நண்பர்களே, தனி பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட வர்றவங்க பொது பிரச்சனைக்கு வர்றவங்க முதல்ல பயிரிடும். அப்புறம் நம்மள தனி பிரச்சனையா வர்றாங்களா பொது பிரச்சனையா வர்றாங்க பார்க்கணும். தனி பிரச்சனையா வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஆலோசனை மட்டும்தான் சொல்லணும், அவங்களை கூட்டிக்கிட்டு அலைய கூடாது, சொல்லுறாரு. அவருக்கு போய் அப்படியா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பிரச்சனை வேலையை நல்ல உதவி செய்யலாம், உதவி செய்யல, உதவி செய்யல, உதவி செய்யல, இவங்களே ஒரு செய்ய. பொது பிரச்சனைகளுக்கு நான் முழுமையாக நிற்கணும். முதல்ல பிரச்சனைகளை வகைப்படுத்தணும், பாசிட்டிவான விஷயங்கள் செய்து அந்த குழுவோடு இயக்கத்திலோ அல்லது அந்த ஒரு குழு ஏதோ ஒண்ணு 1000 ரூபாய்க்கு நீங்க அறக்கட்டளை 1200 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா பல சட்டப்படி இயங்குவதற்கு ஒரு அறக்கட்டளை போயிட்டே இருக்கலாம். அண்ணனோட இணைஞ்சு பொறுப்பு நாங்கள் திறந்த இடம் 10 ரூபாய்க்கு பறக்க விடணும். உங்க புள்ள நானே ஒரு ஏற்பாடு முடிச்சிருக்கேன். கொடி கண்டிப்பா நம்ம எதிராக போயிட்டாரு. எங்க மதுரை மாவட்டத்துடைய இவரை வந்து ரத்து பண்ணி போயிட்டு உத்தரவை ரத்து பண்ண சொல்லி போயிட்டாரு. ஆகவே நம்மளாம் கொடியெல்லாம் பறக்க விடுறோம், மாற்றுக்கிறது கிடையாது. எங்க கொடி பறக்குதான் நம்மளும் ரஜினி பக்கத்துல நின்றணும், பறக்குது பாரு ஆர்டிட்டு நின்றுக்கணும். அப்படி ஒரு குழுவா இயங்குறோம் அப்படிங்கிற அந்த தோரணையை காட்டணும். முதல் வந்து நம்ம ஒரு குழு என்கின்ற அந்த தோரை காட்டணும். நீங்க வந்து கவனிச்சுக்கலாம் தெரியல, முதல்ல பிரச்சனைகளை பட்டியலிடணும், பாசிட்டிவான விஷயங்களை செய்து முடிக்கணும், நீண்ட கால தொடக்கூடாது. இப்படி பாசிட்டிவான விஷயங்களை கூட வரக்கூடிய ஒரு 2 அவங்களெல்லாம் சேரு அவங்க நம்ம டீமாலா மாத்தணும். குழு வந்து சட்டபூர்வமான இயக்கம் அல்லது தாங்கள் சுயமாக அந்த ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த நேரடியாக கண்கூடாகவே பார்த்தேன். மாவட்டத்தில் யாரும் கூட
2018 அந்த ஊர்ல தண்ணீர் ஒரு 25 ஆக்டிவா வேலை செய்யறாங்க. 2019 அந்த இளைஞர்கள் தேர்தல் பஞ்சாயத்து தலைவருக்கு மதுரையில் 2019 எலெக்ஷன் நடந்தது. அந்த 2019 அவரை நம்பி 600 வாக்குகள் செலுத்துறது. அந்த ஊர்ல ₹1 கொடுக்கல, 25 லட்சம் ரூபாய் கொடுத்து ₹1 கொடுக்கல. அந்த ஊர்ல 600 வாக்குகளை பெற்றாரு. ஆனா அதுக்கப்புறம் செய்த பணிகள் மூலமாக 2020 மொத்த ஊரையும் ஊர் இந்த இளைஞர்கள் எழுச்சி அந்த ஊரே இந்த இளைஞர்கள் ஊருன்னு கம்பூர் ஊராட்சிக்கு விருது கொடுத்தது. என்னுடைய அனுபவத்துல முதல் நான் பார்த்து அப்போ அவங்க இணைஞ்சு இன்னைக்கு 2025 13 ஆண்டுகளாக வேலையை பார்த்துட்டு சொல்றாங்க. இங்கே அந்த ஊரை கம்பூர் சிவந்த ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு மேலூர்ல இருந்து அந்த டான்சனுக்கான போராட்டம் மேலூர்ல இருந்து அந்த ஊர்வலத்துடைய முதல் நபர் சிட்டம் பட்ஜெட்ல ஊர்வலத்துடைய நேரடி ஒளிபரப்புக்கு போய் அன்னைக்கு திட்டமிட்டு வேலை செய்தால் அந்த வெற்றியோ மூலமாக ஒரு குழுவின் மூலமாக நல்ல பணிகளை செய்ய முடியும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டே வரும். அதான் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 50% பேர் இந்த மாதிரி நம்ம சொல்றாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் மாவட்டத்தில் ஒரு முடித்து நம்ம ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினவரு நம்ம கேள்விப்படும் போது மனதுக்கு கஷ்டமா இருக்கு. உருவாக்கிட்டு அவரை சரியா நம்பி நம்ம வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை அது உண்மைக்கு போன விஷயம், நேர்மைக்கு புறமான விஷயங்களோ நாம் எழுதக்கூடாது. நல்ல இல்லையோ சமூக பொறுப்பாளர்கள் சமூக நலமா இந்த சமூகத்தை இன்னைக்கு இதே பேர் தான் சுதந்திர போராட்ட கூட்டம். நம்ம தான் சுதந்திரம் வேணும்னே கேட்போம், மற்ற எவனுமே கேட்க மாட்டான். அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை உடைய ஒரு மாபெரும் கலகலாக இன்னைக்கு நம்ம மாறி இருக்கோம். இப்படி இந்த மாற்றத்தை சட்டப்பூர்வமாக செய்தியாக சொல்லிட்டு 55 மதுரை நகரத்தில் என்கின்ற ஒரு அரங்கத்தில் நம்முடைய தமிழ் ஆட்சியாளருடைய
அலுவலர்களுடைய மாநாடு என்பது நடக்குது. மாநாடு ஏன் இந்த காலத்துல நடக்குதுன்னா, அடுத்த ஆண்டினுடைய மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாநிலத்தில் இந்த ஆர்டிஐக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு என்பதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும், தீர்மானமா எடுத்து சொல்லணும் என்பதற்காக முத்தான 20 தீர்மான மாநாட்டை நம்ம ஏற்பாடு செஞ்சு நம்ம இருக்கிறோம். அதே போல தேசிய அளவுல ஒரு பெரிய சாதனையை அந்த மாநாட்டில் செய்யறோம். 500 எழுது 1000 எல்லோரும் இணைஞ்சு 5000 ஆர்டிஐ மனு எழுதக்கூடிய தேசிய சாதனை ஒரே அரங்கில் அமைஞ்சு நம்ம எழுதக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மாநாட்டை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதே போல தமிழ்நாடு ஆர்டிஐ அலுவலர்கள் இருக்கக்கூடியவர்களை அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நம்ம பெரிய அளவில் அவர்களை கொண்டாடுகிறோம். மாநாடு என்பது சிஎம் என்கிற அகில கட்சி தன்னுடைய மாநாட்டை தேசிய அளவிலான மாநாட்டை நடத்துங்க. மதுரையில் அவங்க எந்த அரங்கத்தில் நடத்திருக்காங்களோ அந்த அரங்கத்திலே நம்ம நடத்துறோம். தேசிய கட்சிக்கு நம்மளும் நடத்துறோம். எங்களுடைய அருமைக்குரிய வாக்கு கொடுத்து முடிச்சுட்டார். அவருடைய முன்னிலை முயற்சி விருது வழங்கும் நிகழ்ச்சி தீர்மான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதேபோல மத்திய ஐயா சுதர்சன் சட்டத்தை தாக்கல் செய்தவர் வர்றாரு. அதே போல அருணாராய் அவர்கள் 78 வயது போராடிய காரணமாக ஜூலை உறுதிப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த மாநாடு ஏற்பாடுக்கு அதுலேயும் நீங்க எல்லோரும்